வணக்கம் நேயர்களே, உணவே அமிர்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம நச்சு நீக்கும் உணவு வகைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதோட ரெசிபிஸும் அதோட நன்மைகளும் நிறையவே நம்ம கிட்ட டாக்டர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபியோட வந்திருக்காரு, அதோட நன்மைகள்லாம் என்னன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த வாரம் முழுக்கவே நம்ம நச்சு நீக்கும் முறையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு எதை வச்சு நம்ம ரெசிபி பண்ண போகிறோம் டாக்டர்? இது பழங்களை கலவை மாதிரி பண்ணிட்டு வழக்கமாக அந்த ஃப்ரூட் சாலட் பண்ணுவோம் இல்லையா, அதே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து பாதாம் பால் பழக்கலவைன்னு பேர். அதாவது நம்ம பப்பாளி பழம், அன்னாசி பழம், 2 பழங்கள் அடிப்படையாக வச்சுக்கலாம். அதில் இஞ்சி, புதினா, துளசி 3ஐயும் நம்ம அரைச்சி லேசாக மேலே கலந்துட்டு பாதாம் பருப்பை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து அந்த பாலை கலந்து நம்ம ஒரு கலவையாக கொடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது டீடாக்சிஃபிகேஷன், உடம்பை நச்சு கழிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டாக்டர். நம்ம யூஸ்வலாக நச்சு நீக்கும் முறை அப்படின்னு எடுத்துகிட்டே கசப்பாக ஒன்று இல்லைன்னா ஏதாவது ஒன்று கசப்பாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப யோசிப்போம் என்னடான்னு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நார்மலாக சாலட் மாதிரி இருக்குது. இதனால என்ன நன்மைகள் டாக்டர்? அந்த நச்சு நீக்கும் முறை தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்குது? பொதுவாக இதை நச்சு நீக்கிறது தவிர நீங்கள் கேட்குறது மாதிரி இருக்கும்போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லக்கூடிய உடம்பிற்கு எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடிய எல்லா விதமான நன்மைகள் பயக்கக்கூடிய பொருட்களும் இதில் கலந்துருக்குது. வேகமாக வயிற்றில் உள்ள பொருட்களை செரிமானம் செய்து கீழ்ப்பகுதிக்கு தள்ளிவிடக்கூடிய தன்மை இந்த இஞ்சிக்கு உண்டு. புதினா துளசிக்கு கேட்கவே வேண்டியதில்லை. புதினாவும் துளசியும் வயிற்றில் உள்ள வாயுவை நீக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே இருக்கும். அது போக கிட்னி, லிவர், அதாவது சிறுநீரகமும் கல்லீரலையும் பலப்படுத்தி அதன் மூலமாக நச்சை வெளிப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். இந்த ஒட்டுமொத்த கலவை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஒன், அதாவது புதுமையான ஒன்றுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நச்சு கழிவுகளை நீக்கிறதுக்கு என்ன வேலைகளை செஞ்சிட்ருக்கோ அதே மாதிரி உடலை பலப்படுத்துறதுக்குள்ள வேலைகளும் செஞ்சிட்ருக்கோம். இந்த நச்சு கழிவுகள் உடம்பை விட்டு நீங்காமல் இருக்கிறதும் புதிய செல்கள் உருவாமல் இருக்கிறது தான் பலவிதமான இக்கால நோய்களுக்கு அடிப்படையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 2 வேலையும் இந்த கலவை செய்யுது. அப்படிங்கிறதுனால இது உடலுக்கு உறுதி அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலவையை நம்ம பார்க்குறோம். நிச்சயமா டாக்டர். நீங்கள் புதினா துளசி சொல்லும்போது டாக்டர் நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோமா இல்லைன்னா அரைச்சி சேர்க்க போகிறோமா, இப்படி பொடியாக சேர்க்க போகிறோமா, எப்படி டாக்டர்? இப்போ நாம் இதில் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஆனால் இதை சின்ன சின்ன துண்டை வெட்டி கூட நம்ம போட்டுக்கலாம். அல்லது முழுமையாக அப்படி போட்டால் கூட தப்பு இல்லை. ஏன்னா இஞ்சி, துளசி, புதினா இதெல்லாம் இது பழத்தோடு சேர்த்து பாதாம் பால் பழக்கலவையோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அப்பப்போ கடிக்கும்போது ஒரு வித்தியாசமான சுவை கொடுக்கறது நல்லாவும் இருக்கும். அதனால் அது எப்படினாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பழங்கள் சேர்க்கனா நம்ம ஸ்வீட் தனியாக எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. இதுவே போதுமானது. அப்படி தேவை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவை அப்படின்ற போது தேன் ஊற்றிக்கலாம். இந்த பாதாம் பால் தேன் கலவை அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று இடைஞ்சல் பண்ணாமல் சுவையும் கெடுக்காமல் இருக்கும். அதனால நம்ம தேனும் கலந்துக்கலாம். அதில் பாதாம் பால்லாம் நம்ம நைட்டே பாதாம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைக்கணுமா டாக்டர்? குறைந்தபட்சம் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊறினா போதும். தோலோடு சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி பால் எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதான். நம்ம இது இல்லாமல் பாதாம் பாலை ரெகுலராக எடுத்துக்கலாமா டாக்டர்? நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாமா ரெகுலராக? மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவு தான் பாதாம் பால். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பாதாம் பால் எந்த விதமான கேடும் கிடையாது. என்ன ஒன்று அப்படின்னாச்சுன்னா அளவோடு சாப்பிடணும். அதாவது பெரியவங்க 12 வரைக்கும் சாப்பிடலாம். 12 பருப்பு சாப்பிடலாம். அல்லது 12 பருப்பு அரைச்சி பால் எடுத்து எவ்வளோ வருதோ சாப்பிடலாம். குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பருப்பு அப்படியே சாப்பிடலாம். அல்லது பாலாக எடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக கூட சாப்பிட்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இது இதயத்துக்கும் பலம் கொடுக்கும், உடம்பினுடைய வளர்சிதை மாற்றத்தையும் சீர்படுத்தும், அதே மாதிரி ஊட்ட உணவாகவும் அமையும். நிச்சயமாக டாக்டர். நீங்கள் இப்போ சொன்னீங்க பாதாம் பால் பற்றி. நார்மலாக கூட குழந்தைகள் கொடுக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலான்னு. யூஸ்வலாக பாதாம்னாலே ஒரு பயம் இருக்கும், ஒருவேளை கொழுப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம். இன்றைக்கி அது இல்லைன்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ போய் பாதாம் பால் பழக்கலவை எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துட்டு வந்தேன். செஞ்சுட்டு போகிறோம். ஸோ நேர்களை இப்போ நம்ம பாதாம் பால் பழக்கலவை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த வாரம் முழுக்கவே நம்ம நச்சு நீக்கும் உணவுப் பொருட்களை வச்சு நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க, என்னடா ஒரே கசப்பாக நம்ம செஞ்சுட்டே வரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான, அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். பாதாம் பால் பழக்கலவை. ஸோ பாதாமை பால் எடுத்து அதில் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ நம்ம பார்த்துலாம். பாதாம் ஓவர் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, இஞ்சி, திராட்சை, பப்பாளி, அன்னாச்சி பழம், புதினா. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. முதல்ல நம்ம பாதாமை அரைச்சி நம்ம பால் மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ பாதாமை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது நைட் ஃபுல்லாக சோக் ஆனதுனால ஈஸியாக நமக்கு இது பால் வந்துடும்.
நான் இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய ஜாரில் போடுறதுனா நிறைய தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் சின்ன ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு நான் ஃபில்டர் பண்ணும்போது தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஏன் சின்ன ஜாரில் போட்டிருக்கேன்னா இது நல்லா ஸ்மூத்தாக அரையும். பெரிய ஜார்லனா 1-2 பீசஸ் அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு ஃபுல்லாக அந்த பால் நல்லா வராது. ஸோ இதில் நான் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி தேவையில்லை. நம்ம இதை தண்ணியாக குடிக்கவும் போகிறதில்ல. ஸோ நம்ம பல கலவைங்கிறதுனால கொஞ்சம் திக்காகவே இதில் நம்ம பால் எடுத்துக்கலாம். பாதாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நிறைய மினரல்ஸ் இருக்கு. ஸோ பாதாமை பொறுத்த வரைக்கும் நம்ம டயட்டில் இருக்க எல்லாருமே இதை எடுத்துப்பாங்க. அவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. யூஸ்வலாக நம்ம அப்படியே எடுத்துப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம சோக் பண்ணி வச்சு இந்த பால் எடுத்துருக்கோம். குழந்தைங்களுக்கு பாதாம் ட்ரிங்க் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் இதுக்கு விருப்பப்பட்டு இதை சாப்பிடுவாங்க. ஸோ பாலை நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரொம்ப தண்ணியாக விட்டுக்க போகிறது கிடையாது. அந்த பாலை பார்த்திங்கன்னா நல்லா திக்கான ஒரு பாலாக தான் இது வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பாதாம் பாலை சூப்பராக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒன்றுனா ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதில் பப்பாயா, அதுக்கு அடுத்ததா பைனாப்பிள், ட்ரைட் கிரேப்ஸ், கொஞ்சமாக இஞ்சி. நான் ரொம்ப இஞ்சி இதில் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாக நமக்கு விருப்பப்பட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கிறதுனால நான் இது வந்து ரொம்ப மூலிகையாக அப்படி போக விரும்பலை. ஸோ நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா. ஸோ கடைசியாக கொஞ்சமாக துளசி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சூப்பராக இதில் சேர்ந்து வந்திருக்கு. பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. ஸோ பாதாம் அப்படிங்கிறதுனால நிறையவே நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. 15 நம்பர்ஸ் அளவுக்கு நம்ம பெரியவங்க எடுத்துக்கலாம். டாக்டர் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது இந்த பால். எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ட்ரை கிரேப்ஸ்லேருந்து எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் நல்லா வருது. எனக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஸ்வீட்டுமே தேவையில்லைன்னு தோணுச்சு. ஏன்னா பைனாப்பிளும் ஆகட்டும் பப்பாயா ஆகட்டும் ரெண்டுமே நல்லா ரைப்பாக இருக்குது. எனக்கு நல்லா பழுத்துருக்கு. அதனால் எனக்கு எல்லாத்துலேருந்தும் நல்லா ஸ்வீட்னஸ் வருது. ஸோ இதுக்கு தனியாக நம்ம ஸ்வீட்டும் சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ பாதாம் பால் பழக்கலவை செஞ்சு பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதே சமயம் இத்தனை நாள் நம்ம பார்த்தது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்வீட்டான டேஸ்டியான டிஷ்ஷும் கூட நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு போகலாம். டாக்டர் கிட்ட 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்க்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாதாம் பால் பழக்கலவை செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ நம்ம சத்யா வழங்கும் பரிசு பகுதிக்கு வந்தாச்சு. 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். டாக்டர் கிட்ட அதுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் 2 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். டாக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷர்மிளா சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு கோல்டு வீசிங் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து எனக்கு இன்னமும் வந்துகிட்டே இருக்கு. என்னதான் மெடிசன் எடுத்தாலும் அதுக்கு தீர்வே இல்லாமல் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இது இப்படியே தான் இருக்குமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க டாக்டர். அதாவது இந்த சின்ன குழந்தை, அதாவது பிறந்த குழந்தையிலிருந்தே அந்த வீசிங் வர்றது அப்படிங்கிறது வந்து பரம்பரையிலேருந்து வரக்கூடியதாக இருக்கும். அதாவது இதை வந்து ஆங்கிலத்தில் ஏட்டோபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பரம்பரையில் வரக்கூடிய அலர்ஜி. இது 3 விதமாக இருக்கும். ஒன்று வீசிங்காக இருக்கலாம், அல்லது தும்மல், சளி, மூக்கடைப்பாக இருக்கும், அல்லது தோலில் சில சமயம் அரிப்பு, கருப்பு நிறமாக வரக்கூடிய கரப்பான் நீர்னு தமிழில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் எக்ஸிமா. இந்த 3க்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பரம்பரையாக இருக்கக்கூடிய அலர்ஜி தன்மை. இதை நீக்கிறதுக்கு அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் சில விதமான மருந்துகள் மூலமாகவும் இதிலேருந்து அவங்க விடுதலையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா அப்படின்னாச்சுன்னா, தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவுகள்னால் இப்போது காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடையில் கிடைக்கக்கூடிய பால் வகைகளை தவிர்க்கணும். அவங்க பால், தயிர் ரெண்டையுமே நீக்கிடணும். ஏன்னா பால்லையும் சரி இந்த தயிர்லேயும் சரி ரொம்ப அதிக அளவுக்கு தேவையில்லாமல் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத வேதிப்பொருட்கள் நிறைய இருக்குது. அந்த பால் செரிமானமாகும்போது உங்களுக்கு வீசிங் வர்றதை தடுக்க முடியாது. அதாவது வீசிங் வர்றது உடனடியாக வர்றது ட்ரிகரிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அது மாதிரி உள்ளது மட்டும் இல்லாமல் நாளடைவில் தொடர்ச்சியாகவும் வீசிங் தொடர்ந்து வர்றதுக்கு முக்கியமான ஒரு பொருள் பால். அதனால் பாலை முழுமையாக, இப்போ கிடைக்கக்கூடிய பாலை முழுமையாக தவிர்க்கணும். தயிரையும் நீக்கணும். அதோடு மாத்திரம் இல்லாமல் அவங்க உடம்புக்கு பூசி குளிக்கிறதுக்கு இயற்கையான மூலிகை பொருளை பயன்படுத்தணும். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்.
இந்த கெமிக்கல்லேருந்து விடுபட்டு அவங்க உடம்பை பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா இந்த வீசிங்லேருந்து விடுபடுறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி சில எளிய வைத்திய முறைகளை நம்ம சொல்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது துளசி இலை. ஒரு 4லிருந்து 8 துளசி இலை எடுத்து காலையில் எழுந்த உடனே ஒரு 2லிருந்து 3 மிளகோடு சேர்த்து மென்று சாப்பிட்றது இதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி 2 பல் பூண்டு, இதை சுடக்கூடாது, வேக வைக்கக்கூடாது, பச்சையாக ஏதாவது ஒரு வேளை கருவேப்பிலை இலையோடையோ அல்லது தேங்காயோடையோ சேர்த்து மென்று உமிழ்நீரோட கலந்து முழுங்கிறது, அல்லது வெந்நீர் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் தேவைன்னா. இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வீசிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. அதுபோக ஏராளமாக கண்டங்கத்திரி, தூதுவேளை, துளசி, நொச்சி, இந்த மாதிரி நிறைய மூலிகை பொருட்கள் இந்த வீசிங்கை கட்டுப்படுத்துறதுக்காக இருக்குது. அதை ஏதாவது ஒன்று எடுத்து அவங்க முறையாக செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த வீசிங்லேருந்து விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப முக்கியமாக அவங்க கவனிக்க வேண்டியதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு தேவையில்லாத பொருட்கள்லேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறது தான் ஒரு வழி. நிச்சயமா டாக்டர். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திண்டிவனம்லேருந்து நிரஞ்சன் எழுதியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 26 வயசு, எனக்கு கை நடுக்கம் வந்து ரெகுலராக இருக்குது, இது என்ன சாப்பிட்டா வந்து இது தீர்வாக இருக்கும்னு கேட்டிருக்காரு. பொதுவாக அந்த கை நடுக்கம் வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன சொல்லணும்னா பதற்றம்னு சொல்லலாம். ஒருவேளை சின்ன வயசில் ஏற்படக்கூடிய சில விதமான மன அழுத்தமும் இந்த கை நடுக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதா நம்ம பல குறிப்புகள்லேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அந்த மன அழுத்தம், மன பதற்றத்தை நீக்கிறதுக்கு, அதாவது இப்போ அவங்க ஃப்ரீயாக கூட இருக்கலாம், இந்த வயசில் அவருக்கு வந்து ஒரு வேலையில் இருக்கலாம், போதுமான அளவுக்கு அவங்களுக்கு மன அமைதியும் இருக்கலாம். ஆனால் இளம் வயசில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த நடுக்கம், நிரந்தரமாக நடுக்கம் பெரிய வயசு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா பல ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. அவங்க இதிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு, விடுபடுறதுக்கு உணவு பழக்கங்களை விட யோக பயிற்சிகள், அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது யோக பயிற்சி மையங்களில் போய் மூச்சு பயிற்சி, வழிநிலை பயிற்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிறதும், மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகளை செய்கிறதும் அவங்கள நடுக்கத்திலிருந்து அவங்க பாதுகாத்துக்க முடியும். மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் நம்ம நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா சில விதமான கீரைகள், கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரை கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளும், தானியங்கள், பல விதமான தானியங்கள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதாவது கம்பு, வரகு, சாமை, குதிரைவாலி, இந்த மாதிரி தானிய வகைகள், கருப்பு உளுந்து, இவை எல்லாமே மன அமைதியை ஏற்படுத்தி மூளையை பலப்படுத்தி நரம்பு மண்டலத்தையும் அவங்க பலப்படுத்துறதுனால அந்த நடுக்கத்திலிருந்து அவங்க விடுபடலாம். மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய யோக பயிற்சி முறைகளும் உணவுப் பொருட்களும் இந்த இதிலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நிச்சயமா டாக்டர். 26 வருஷமாக அவர் வந்து இந்த வயசுலேயும் வந்து அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு வந்து எந்த தீர்வுமே இல்லாமல் இருந்துன்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ இது மூலயமா அவர் பார்த்துட்டு இதுலேருந்து தீர்வு கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும் நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம பாதாம் பால் பழக்கலவை பண்ணி பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றிம்மா. ஸோ நேர்களே, இன்னைக்கு பாதாம் பால் பழக்கலவை செஞ்சு பார்த்தோம். 2 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுக்கான பதிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.